என் ஊர் குளத்தங்குறிச்சி. நான் நானா சௌந்தரி. எங்கள் பையன் நான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நான் மாடு ஓட்டிகிட்டு போயிட்டேன் சாப்பிடுப்பான்ட்டு. என் ஃப்ரெண்டுக்கு போய் நான் ஒரு உதவி பண்ணிட்டு வரேம்மா, கொத்தனார் வந்திருக்காரு, கல் இறக்கி கொடுத்துட்டு வரேன்ட்டு போனவன். நான் மீண்டும் வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு ஃபோன் பண்ணேன். மணி 2 மணிக்கு. இதே வரம்மா வந்து சாப்பிட்றம்மான்னு சொல்லிட்டு இருந்தான். நான் ஒரு ரூபா சாப்பிட்டு நான் வெளியே வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்போன்ட்டு நான் வந்து பார்த்தேன். அதங்காட்டியும் பக்கத்து வீட்டுக்கு பாலசு பட்டக்கார பையன் வந்து என் பையன் 2 மணிக்கெல்லாம் வந்து ஒரு முந்திரி தோப்புக்கிட்ட உளுந்து அடிபட்டு செத்தே போயிட்டான்ட்டு போகிறவங்க வரவங்கெல்லாம் பார்த்தாங்க. யாரும் வந்து எங்களுக்கு தகவல் சொல்லலை. அதுலேயும் ஒரு பையன் போய் வந்து பார்த்துட்டு திரும்பி போய் வந்தவன். அவனுக்கு உயிர் இருக்கா என்னன்னு நம்ம போய் பார்ப்போம் வாங்கடான்னு சொல்லி இட்டுக்கிட்டு வந்து பார்த்துங்க. பிறகு அந்த நேரே அவன் செத்துட்டானா என்னமோ தெரியலன்னு அவன் அவத்துக்கிட்டே வேட்டியிருந்திருக்கான். இந்த கால் இப்படி நொடிச்சிருந்ததுக்கு எங்கள் பக்கத்து வீட்டு பையனுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஊர் குளத்தங்குறிச்சி பையன் தான் இதை அடிபட்டு கிடக்குறான், நீங்கள் வந்து இட்டுட்டு போங்கடான்னு சொன்னான். அதோட அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே 3 பேர் 6 பேர் 3 வண்டி எடுத்துக்கிட்டு என்னை அறியாமையாக அவங்க அந்த பாதியாக வந்தாங்க. ஆனால் என் பையனுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு போகிறதங்காட்டியும் அவங்க என் பையனை உட்கார வச்சு பழையங்கோட்டை ஜிக்கு கொண்டு போயிட்டாங்க. என்ன ஒரு பையன் கொண்டு போனான். அங்கே போய் பார்த்த உடனே நம்ம பையன் அந்த நிறைய பிழைக்க மாட்டாங்க, அவன் கொம்மசேசிக்கு போயிடுவான்ட்டு மண்டடி கண்ணடி தோப்பட்டை முட்டிக்கால்லாம் அடிபட்டு பழையங்கோட்டை ஜிஹெச்சில் பார்க்க முடியாதுன்ட்டு சிதம்பரம் ஓபிக்கு அனுப்புனாங்க. சிதம்பரம் ஓபிக்கு போகிறவங்களாம் போய் பார்த்துட்டு வந்து அவன் கொம்மசேசிக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. அந்த நேரே நான் அடுத்த மாதம் வந்து என் பிள்ளைக்கு சாட்சி சொல்கிறேன். போன மாதம் 5ஆம் தேதி அடிபட்டான். அடுத்த மாதம் வந்து சாட்சி சொல்கிறேன். அந்த நேரே அதுதான் எனக்கு உலகமே, என் சாமி அதுதான். இன்னும் நான் போய் முட்டி போட்டு வேண்டுனேன். என் பிள்ளைக்கு குணமாகிடுச்சு. மண்டை தைலம் பிரிச்சுட்டாங்க, இன்றைக்கி கண்ணு தைலம் பிரிக்க போயிருக்கோம். அந்தோணியாருக்கு நன்றி, கடவுளுக்கே நன்றி. எல்லோருக்கும் கரம் தட்டி புனித அந்தோணியாருக்கு நன்றி சொல்லுவோம்.